ஹலோ லேர்னர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாபரேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூகுள் கொலாப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அப்புறம் கூகுள் கொலாபோடது ஃபஸ்ட்டு இதில் வரும், வெல்கம் டு கொலாபரேட்டரி கூகுள் ரிசர்ச்னு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களை கூகுள் கொலாபரேட்டரிக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணல அப்படின்னா சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும், உங்களுக்கு எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது நியூ நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நியூ நோட் புக் கொடுங்க. இப்படி தான் இருக்கும் நியூ நோட் புக்கும். லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்குன்னு சொல்லி கொலாபரேட்டரியோட சர்வரில் நமக்குன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் எப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண மாதிரி உங்கள் கோட் ரன் ஆகிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் அலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் இருக்கும், கனெக்ட் டு ரன் டைம் டு எனேபிள் ப்ரௌசிங். அதாவது ரன் டைம்ல இந்த சில கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், அந்த உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே ரன் ஆகிறதுக்கு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இது க்ளவுடு பேஸில் தான் ரன் ஆகுது, வேற எங்கேயோ உள்ள சிஸ்டம் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இது கூகுளோட ஃபைல்ஸையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே ரன் டைம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் ஃபைல்ஸ் ஆட் ஆகலை அப்படின்னா நம்ம கமாண்ட் லைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம கொலாபரேட்டிவோட ஃபைல்ஸ் எல்லாமே கூகுள் மூலியமாகவும் கூகுள் கிளவுட் மூலியமாக, அதாவது டிரைவ் மூலியமாகவும் டிரைவ்லேருந்து கொலாபுக்கும் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா எப்படி டிரைவ் மவுண்ட் பண்ணுறது, சேவ் டேட்டா டு கூகுள் டிரைவில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இதை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துக்கு வரும். ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா லொகேட் இன் டிரைவ், அதாவது இந்த கொலாபரேட்டரி ஃபைல் நம்ம டிரைவில் தான் சேவ் ஆகும். ஏன்னா இதுவும் க்ளவுட் பேஸில் தான் ரன் ஆகுது. கூகுளோட எந்த விஷயமும் க்ளவுடில் ரன் ஆச்சு அப்படின்னா டிரைவுக்கும் அதுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால் இதை நம்ம அப்படி பார்த்துக்கிறோம். ப்ளே கிரவுண்ட் மோட்னா ஃபுல்லாக அந்த கோட் ஸ்னிப்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் ஓப்பன் நோட் புக் ஆல்ரெடி உள்ளது, அப்லோட் நோட் புக். அதாவது நோட் புக் ஃபைல்னால் நீங்கள் நார்மலாக இதில் பார்த்துருப்பீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஜூபிட்டர் நோட் புக் தெரியுங்களா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவும் ஷெல் பேஸ் பண்ணி தான் தனித்தனி செல்லாக தான் இருக்குது. அதுலேயும் தனித்தனி செல்லாக தான் இருக்கும். IPYNB அப்படின்ற ஒரு ஃபைல் மாதிரி நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்லோட் நோட் புக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் அந்த மாதிரி பைத்தான் நோட் புக் ஃபைலை அப்லோட் பண்ணணும். அப்போ இதில் கரெக்டாக அந்தந்த செல்ஸ் தனியாக பிரிஞ்சுக்கும். உடையில டெக்ஸ்ட் எல்லாமே தனியாக ஆட் பண்ணியிருந்தீங்க, ஹெட்டிங்ஸு டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுவுமே சேர்ந்து கரெக்டாக வந்துடும். அப்புறம் இந்த கொலாபரேட்டரி ஃபைல் ரீநேம் பண்ணுறது, அது ரீநேம் பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக மேலே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ரீநேம் ஆயிரும். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஷன் சேவ் காப்பி டிரைவ், கெட்டப்லேயும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி. அப்புறம் சேவ் பண்ணுறது, சேவ் இன் பின் வெர்ஷன், அதாவது ரிவிஷனுக்கு சேவ் பண்ணுற மாதிரி. ரிவிஷன் ஹிஸ்ட்ரி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா பைத்தான் நோட் புக் ஃபைல், அதாவது நம்ம இதே ஃபைலை ஜூபிட்டர் நோட் புக் ஏற்ற ஃபார்மேட்லையும் பண்ணலாம், இல்லைனா நார்மல் பைத்தான் ஃபைலாகவும் பண்ணலாம். இல்லைனா இதை பிரிண்ட் பண்ணி எடுக்கணும்னாலும் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடிட், வியூ, இன்சர்ட், ரன் டைம் தான் நம்மளோட இந்த கோட் ரன் ஆகிறதுக்கு நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்டன்ஸு. ரன் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா செல்லுமே ரன் ஆகும். ரன் பிஃபோர்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னால் உள்ளது. ரன் த ஃபோக்கஸ் இல்லைனா கரெக்டாக நம்ம இது பண்ணுறது. செலெக்ஷன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு மேலே ரன் கொடுத்தோம் அப்படி வருது. ரன் ஆஃப்டர்னா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து உள்ளது ரன் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கும், ரன் ஆகும்போது இன்டரப்ட் பண்ணுறது. அப்போ ரீஸ்டார்ட் ரன் டைம்னா ரன் டைம் மொத்தமாக ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். திரும்ப நீங்கள் முதல்ல கூகுள் டிரைவை மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துட வேண்டாம், எல்லா டைமும் நீங்கள் இன்ஸ்டன்ஸ்க்கு வரும்போது இல்லைனா ரன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டிரைவ் கண்டிப்பாக மவுண்ட் பண்ணணும். டிரைவ் மவுண்ட் பண்ணணும். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா உங்களோட ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் இப்போ எதாவது ட்ரைனிங் போடுறீங்க, இல்லை மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி எதாவது ட்ரைனிங் போடுறீங்கன்னா உங்களோட டேட்டா செட் ஒன்று உங்கள் டிரைவில் இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் லிங்க்ல இருக்கும். சப்போஸ் உங்களோட டிரைவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மவுண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் டிரைவில் தான் வச்சுருக்கணும். சப்போஸ் இன்ஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ்க்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 12 மணி நேரம் போட்ட ட்ரைனிங் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் டிரைவ் மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கோட் மூலியமா அந்த வெயிட் ஃபைல்ஸ், அதாவது ட்ரெயின் பண்ணி முடிச்சப்பறம் வெயிட் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் டிரைவில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மீதி எல்லா டூல்ஸுமே அதே தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நோட் புக் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஆக்சிலேட்டர் இருக்கும்.
ஒரு சில ஆர்கிடெக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிஎன் மாஸ்க் ஆர்சிஎன் அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் போனீங்கன்னா சில டைம் ஜிபியூ தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜிபியூ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிபியூவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் டிபியூ அதாவது டென்சர் ஃப்ளோ ப்ராசஸிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெயிட் ஒரு நிமிஷம். கனெக்ட் நம்மளோட இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ் ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம செல் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் ஹாய் எப்படி கொடுக்குறோன்னா நார்மல் ஜூபிட்டர் நோட் புக் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இது ரன் ஆகும். இந்த ஒவ்வொரு செல்லாக நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் இதுக்கு அடுத்து தனியாக ஒரு செல்லில் வந்து கோட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பட் அங்கே என்ன ஃபங்க்ஷன் இங்கே என்ன சேவ் பண்ணிக்கிங்களோ அதுக்கு அடுத்த லைன் தான் இது. இதை ரன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இங்கே பாருங்கள் இது இந்த லைன் வேற இந்த லைன் வேறன்னு சொல்றதுனால தனித்தனியாக ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆயிடாது. இப்போ பார்த்துக்கோங்க x=5ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்னு போட்டு 5 எக்ஸ்ன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனி செல்ல இருக்குது இது தனி செல்ல இருக்குது. அப்போ இங்கே வந்து இதுக்கு மேலே தனியாக வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணல பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஜாயிண்டாக தான் இருக்கும். நம்ம தனித்தனி லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் ஜூபிட்டர் நோட் புக்லையும் சரி இந்த கொலாப் என்விரான்மெண்ட்லையும் சரி தனித்தனியாக தனித்தனி செல்லாக கொடுத்துருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செல்லை ரன் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா நேம் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதனால் நீங்கள் மேலே போய் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்துட்டு ரெண்டாவது செல்லில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ எல்லா செல்லுமே நீங்கள் லைனாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு செல்லி விடாமல். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு சப்போஸ் இதை நான் மேலே கொண்டு போகணும்னா இங்கே மேலே கொண்டு போய்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து கீழே கொண்டு போனால் கீழே கொண்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே என்னென்னு காமிச்சிடுறேன். இந்த டெக்ஸ்ட்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இடி அனாலிசிஸ்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே வந்து டேட்டா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஹெட்டிங்காக போடுறீங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஏதாவது டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து கோடில் எடிட் பண்ணுறதுக்கு மாற்றி பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா செல் வந்துருக்கு கோட் ரன் ஆகுது. அது தேவையில்லை அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிலீட் இருக்கும். டிலீட் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண வேண்டிய இடம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து டேட்டா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இதை நான் போல்டாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஃபாண்ட்டோட கலர் மாற்றுறது அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இனிஷியலைசேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஹெட்டிங் ஆயிடுச்சு. இந்த போல்டு டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஹாய் பிரிண்டிங் தி மெசேஜ் ஹாய் அப்படின்னு போட்டுக்கலாமா. பிரிண்டிங் தி மெசேஜ் ஹாய் அப்படின்னு போட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு போல்டு டெக்ஸ்ட்டும் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் தி மெசேஜ் ஹாய் நம்ம தனித்தனியாக டிஃபைன் பண்ணுறோம். இந்த கோடில் வந்து நம்ம இதுதான் போட்டிருக்கோம் இந்த கோடில் இதான் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் கீழே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ண மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க செல்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஓகே இப்படி தான் கொண்டு வரணும். அடுத்தது சப்போஸ் நான் இந்த கோடை வந்து கீழே கொண்டு வரணும்னு நினச்சேன்னா அது இங்கே கீழே கொண்டு வரலாம் மேலே கொண்டு போகலாம். அந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம கொலாபோட என்விரான்மெண்ட் தான் ஒர்க் ஆகும். அண்ட் நான் அப்ளை சொன்ன மாதிரி நம்ம சிஸ்டம் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களோட ரன் டைம் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கனெக்ட் டு ஹோஸ்டட் ரன் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இதில் வந்து கனெக்ட் ஆகிக்கும். அடுத்தது நீங்கள் இந்த கொலாப் நோட் புக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் கமெண்ட் கொடுத்து எதாவது கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்துட்டு உங்களோட இதில் டிரைவில் சேவ் ஆகிக்கும். ஸோ மோரோவர் இவ்வளோ தான் விஷயம். அடுத்தது இந்த சில ஃபைல்ஸ்க்கு வந்தீங்கன்னா இது வந்து உங்களோட இன்ஸ்டன்ஸில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். அதாவது உங்களுக்குன்னு தனியாக இந்த கொலாபரேட்டரி ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுற மாதிரி கூகுளோட சைட்லேருந்து ஒரு இடத்த கொடுத்துருவாங்க அவங்க சர்வரில். அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். சப்போஸ் நீங்கள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் கூகுள் ட்ரைவ் கொடுத்தோன்னே இங்கே வந்து தனியாக கேட்கும் ஒரு இடம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு
எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும். இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து மவுண்ட் ஆயிரும். சப்போஸ் இந்த ஐகான் இல்ல அப்படின்னா, நீங்க தனியா கோடு மூலியமா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க இந்த இத வந்து இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. கோடு மூலியமா ஆப் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மவுண்ட் டிரைவ்னு குடுத்தீங்கன்னா, இந்த கோடு வந்து காட்டும். இந்த கோட ரன் பண்ணிட்டு, இத காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான். இப்போ நான் இத வந்து டிரைவ் டிஸ்மவுண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த டிரைவ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. இது வந்து சாம்பிள் டேட்டா, இது வந்து இன்ஸ்டன்ஸில் உள்ளது. இப்போ நம்ம இந்த கோடு மூலயமா, அதாவது நம்ம இந்த இடத்துல இருந்து சர்ச் பண்ணி எடுத்த அந்த மவுண்ட் டிரைவ் இந்த கோடு மூலயமா நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கோடை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் வந்து உள்ளே வர்ற மாதிரி வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று வரும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சைன்இன் பண்ணிட்டு டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல அதோட டிரைவ்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் காட்டுதில்ல, இந்த டோக்கன் வந்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல என்ட்ரு யுவர் ஆத்தென்டிகேஷன் கோடுன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு தட்டிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட டிரைவ் வந்து அது கூட சேர்த்து மவுண்ட் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவ் வந்து இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து ரீலோட் ஆகும். உங்களோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மவுண்டட் அட் ஸ்லாஷ் டிரைவ் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. எஸ் எஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரைவ் வந்து இப்போ மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி தான் டிரைவ் மவுண்ட் பண்ணுறது, இப்படி தான் கோட் எல்லாமே ரன் பண்ணணும். ஓவரால் கூகுள் கொலாபரேட்டிவ்ல இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் இது தாண்டி நீங்கள் ஏதாவது டூல்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அந்த மூலியமா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் நார்மல் ஜூபிட்டர் நோட்புக் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில் கோடு ஷெல் எல்லாமே ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்றாப்புல தனித்தனி ஷெல்லாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடல நீங்கள் மெசேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு கோடு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் மெசேஜ் நார்மலாக பைத்தான்குள்ளே நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கொலாபரேட்டிவ் விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் கொலாபரேட்டரி ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சேவ் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங்.